அஷ்டமி அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது காலபைரவர் வழிபாடு தான். அதுவும் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு விழாவாக இருக்குது. இந்த நாளில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்யலாம், அதுவும் 108 வருடத்திற்கு ஒரு முறை இந்த வருடக்கூடிய இந்த அஷ்டமி திதியில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்யலாம், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதையெல்லாம் தொடர்ந்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. இதில் பார்த்திங்களா சுபகாரியங்கள் எதுவுமே செய்யப்பட மாட்டாங்க. இருந்தால் கூட தெய்வத்திற்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வழிபாட்டு நாளாக இந்த நாளானது இருக்குது. அதுவும் வளர்பிறை ஒரு மாதத்தில் பார்த்திங்களா தேய்பிறை வளர்பிறை என 2 முறை வரக்கூடிய இந்த அஷ்டமி நாளில் நம்ம எப்படி பைரவர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். காலபைரவர் சிவபெருமானோட உக்கிர வடிவமாக கருதப்படுகிறார். காலத்தோட கடவுளான இவரை வழிபட்டாலே எவ்வளவு மோசமான கெட்ட நேரமாக இருந்தால் கூட அது மாறி நல்ல நேரமானது துவங்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயங்களை கூட மாற்றி துன்பங்கள் இருந்து தன்னோட பக்தர்களை விடுவித்து பல நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் காலபைரவர். தேய்பிறை அஷ்டமி ராகு காலம் இது எல்லாமே இவரை வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற காலமாக இருக்குது. அதுவும் இந்த அஷ்டமி நாட்களில் நம்ம பைரவரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் 2026ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி வரக்கூடிய அஷ்டமியானது வளர்பிறை அஷ்டமி. மேலுமே இது சைத்திர நவராத்திரியோட ஒரு பகுதியாக இருக்குது. திதி நேரம் பார்த்திங்களா, அஷ்டமி திதியானது மார்ச் 25, 2026 இன்று மதியமானது துவங்கியிருக்கு. 1:50 மணிக்கு தொடங்கி மார்ச் 26, 2026 அன்றைக்கு காலை 11:48 மணி வரைக்குமே இந்த அஷ்டமி திதியானது இருக்குது. மேலுமே இந்த நேரத்தில் நம்ம எப்படி வழிபாடுகள்லாம் செய்யணும், அதே மாதிரி காலபைரவரை நம்மளுடைய வாழ்க்கையில் வளமாகக்கூடிய அற்புதமான வழிபாடுகள் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது இந்த அஷ்டமி திதியில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த பங்குனி வளர்பிறை அஷ்டமியில் நம்ம எப்படி பரிகாரங்கள் செய்யலாம், செல்வ வளம் அதிகரிக்க எப்படி பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி. ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அஷ்டமி தினத்தன்னைக்கு பைரவரை வணங்கி வழிபடுவதனால நீண்ட நாளாகவே வராமல் இருந்த பணமுமே உங்களை தேடி வரும். மேலுமே இந்த பங்குனி மாத வளர்பிறை அஷ்டமி நாளில் நம்ம பைரவரை வழிபடுவதனால நம்மளோட வாழ்க்கையில் பல்வேறான திருப்பங்கள் ஏற்படும். ஒவ்வொரு மாதமே அஷ்டமி தினத்தன்னைக்கு பைரவரை வணங்கி வழிபடுவதனால பல பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அதே மாதிரி பணமுமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமே நடக்கும். ஒவ்வொருவரோட வாழ்விலுமே இன்ப துன்பங்கள் வந்து போகும். அவங்கவுங்க கால நேரத்திற்கு ஏற்ப கஷ்டங்களும் விடாமல் துரத்தும். இது பண வழியில் கஷ்டமாகவோ அல்லது குடும்பம் மற்றும் அலுவலகத்தில் அப்படின்னு ஏதாவது எதுவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அஷ்டமி தினத்தன்னைக்கு பைரவரை வணங்கி வழிபட்டாலே எந்த கஷ்டமே உங்களுக்கு வராது. மேலுமே எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர் தான் ஸ்ரீ கால பைரவர் மூர்த்தி. அப்படி காக்கக்கூடிய அந்த பைரவரை நம்ம வழிபடுவதற்கு சிறந்த தினமாக இருக்கிறது தான் இந்த அஷ்டமி தினமாக இருக்கு. அதிலும் இந்த பங்குனி மாதம் தெய்வத்திற்குரிய அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுவதனால நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி பெரும்பாலுமே பைரவ மூர்த்திக்கு ராகு கால நேரத்தில் தான் பூஜைகள் செய்யப்படும். ஆனால் இந்த வளர்பிறை அஷ்டமி தினத்தில் எந்த நேரத்திலுமே பைரவரை வழிபடலாம். அதிலும் இந்த டைம் பார்த்திங்களா புதன்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அந்த வகையில் தான் இன்று பார்த்திங்களா வளர்பிறை அஷ்டமி. இன்று அதிகாலை முதல் மாலை வரைக்குமே பைரவருக்கு விரதம் இருந்து மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பைரவரோட கோவிலுக்கு சென்று நீங்கள் செவ்வரளி பூ மாலை சூடி
அதே மாதிரி செவ்வாழை பழத்தை நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி பைரவருக்குரிய மந்திரங்கள் துதிகளை நீங்கள் பாடி வணங்குவது சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி வழிபாடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீண்ட நாளாகவே வராமல் இருந்த பண வரவுகள் விரைவில் உங்களிடம் வந்து சேரும். மேலுமே லட்சுமி கடாசம யோகமும் பண வரமும் ஏற்படும். மேலும் செல்வ வளம் அதிகரிக்கவும் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும், தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அற்புதம் நிறைந்த இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் பைரவர் மூர்த்தியை வழிபாடு செய்வது நல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்குது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டின தேய்பிறை திதியிலும் ஆரம்பம் செஞ்சு வளர்பிறை திதியில் முடிப்பாங்க. இதுதான் வழிபாட்டோட ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். தேய்பிறை திதியில் கர்ம வினைகள் அனைத்துமே அழிய தொடங்கும் அப்படின்னும், வளர்பிறை திதியில் தேவைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பைரவர்கிட்ட தேய்பிறை அஷ்டமியில் கடன் தீர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வளர்பிறை அஷ்டமியில் வருமானம் பெருக வேணும், செல்வ வளம் பெருக வேணும், வாழ்நாள் முழுவதுமே குடும்பத்திற்கு பஞ்சமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு தேவையான வேண்டுதல் அனைத்துமே வைக்க இந்த வளர்பிறை நிலவு போல நம்மளோட வாழ்க்கையுமே முன்னேற்ற பாதையில் செல்லும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். மேலுமே அஷ்டமி புராண கதைன்னு நம்ம பார்க்க போகிறோம். கோகுல அஷ்டமி திதியில் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவர் அந்த திதியில் பிறந்த காரணத்தினால தான் அவர் எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவித்தார். ஸ்ரீ கிருஷ்ணன் அவதார புருஷன் அப்படிங்கிறதுனால தான் அவற்றை சமாளித்தார், இறுதியில் வெற்றி பெற்றார். எனவே தான் அஷ்டமி திதியில் சுபகாரியங்களான திருமணம், கிரகப்பிரவேசம், சொத்து வாங்கிறது போன்றவை எல்லாம் தவிர்க்க வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த நாள் பார்த்தீங்களா தெய்வீக காரியங்களுக்கு தீட்சை பெறுவது, அதாவது மந்திரங்கள் ஜபிப்பது, ஹோமங்கள் உள்ளிட்டவை எல்லாமே மேற்கொள்ள உகந்த ஒரு நாளாக இருக்குது. குறிப்பாகவே செங்கல் சூளைக்கு நெருப்பு மூட்ட, எதிரிகள் மீது வழக்கு தொடுக்க, ஆயுதங்கள் பிரயோகிக்க, எதிரி நாட்டின் மீது போர் தொடுப்பது போன்ற செயல்களுக்கு அஷ்டமி திதியானது ரொம்ப ரொம்ப ஏற்றதாக இருக்குது. மேலுமே அஷ்டமி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு விரதமாக இருக்குது. மனிதர்களோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படுவது ஒரு இயல்பான விஷயம்தான். அப்படி நமக்கு ஓர் கஷ்டம் ஏற்படும் போது நம்ம சோர்ந்து போக வேண்டாம், துவண்டும் போக விடவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய பைரவரை வழிபட்டு ஆபத்துக்களில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் விடுபடலாம். ஒவ்வொரு மாதமே கிருஷ்ணபட்சத்து அஷ்டமியில் விரதம் இருந்து பரமேஸ்வரனை பூஜிப்பதே அஷ்டமி விரதம்னு சொல்லலாம். அஷ்டமி அப்படிங்கிறது 8வது திதி. மேலுமே அஷ்டமி வழிபாடு ஆபத்திலிருந்து காக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை. பைரவர் வழிபாடு அன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலுமே இந்த பைரவர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னா, வளர்பிறை அஷ்டமியில் ஸ்ரீ சொர்ண ஆக்ருஷ்ண பைரவரை வழிபாடு செய்வது 16 செல்வங்களையும் நமக்கு பெற்றுத்தரும். எந்த தீய சக்தியுமே நம்ம நெருங்கவே விடாமல் காப்பவர் தான் ஸ்ரீ கால பைரவர். அப்படி நம்மளை காக்கும் பைரவரை வழிபட சிறந்த ஒரு திதியாக மாதத்தோட அஷ்டமி திதியானது இருக்குது. இந்த திதியில் நம்ம பைரவரை வழிபடுவது நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். வறுமைகள் நீங்கவும் வளர்பிறை அஷ்டமியில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகஸ்கர நாமம் பாராயணம் செஞ்சு 11 தீபங்கள் ஏற்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் 7.5 சனியால் பாதிக்கப்பட்டவங்க கூட துன்பங்கள் குறைய பைரவர் சன்னிதானத்தில் 2 மண் அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி சிறிதளவு கருப்பு எள் இட்டு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்யுங்களேன், உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கமானது குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க பஞ்சதீப விளக்கு. இது ரொம்ப முக்கியம். காலபைரவர் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆள்வதனால இவருக்கு கோவிலில் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏற்ற வேணும். அதாவது 5 அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க. அதில் 1 விளக்கிலும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்றி தனித்தனியே தீபத்தை ஏற்றுங்க. நெய் 1, நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பை எண்ணெய் ஆகிய 5 எண்ணெய்களும் தான் பஞ்சதீப எண்ணெய்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு விளக்கிலும் இந்த ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி பைரவருடைய மந்திரத்தை 27 முறை உச்சரிச்சிங்க அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீரும். இந்த நாளில் பைரவர் அஷ்டகம் வாசிப்பது உள்ளத்திலும் எண்ணத்திலும் நல்ல விஷயங்களை உங்களுக்கு விதைக்கும். மேலுமே நேர்மறையான எண்ணங்கள் பெருகி குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துஷ்ட சக்திகள் அனைத்துமே நீங்க செய்து எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று சுபிட்சம் அடைய இது ஒரு
அற்புதமான வழிபாடாக இருக்குது இந்த அஷ்டமி நாளானது. வளர்பிறை அஷ்டமி வரும் நாட்களில் ராகு காலத்தில் தான் பைரவரை வழிபட வேணும் அப்படிங்கிறது கிடையாது. வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் நாளில் எந்த நேரத்துலையுமே நீங்கள் பைரவரை வழிபட்டு பயன்களை பெறலாம். அதே மாதிரி இந்த மார்ச் 25ஆம் தேதி வரக்கூடிய, அதாவது பங்குனி 11ஆம் தேதி வரக்கூடிய இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த அஷ்டமி நாளில் பைரவருக்காக தீபம் ஏற்றி நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வீங்களா? மறக்காமல் உங்களோட கருத்தையும் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அனுபவங்களையுமே எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலுமே உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷனுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். இந்த அஷ்டமியானது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு அஷ்டமியாக இருக்கிறதுனால இந்த நாளில் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.